லாஸ்ட்டு பௌர்ணமி கிரிவலத்துக்கு போயிருந்தேன். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். நிறைய ஸ்பெஷல் பஸ் விட்டுருந்தாங்க. பஸ்ஸில் இருக்க எல்லோரும் அண்ணாமலையார் கோயிலுக்கு போகிறதுனால எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஏதோ ஒரே ஃபேமிலி மாதிரி பேசிட்டு போயிருந்தாங்க. எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்லா இடி வேற போகிற வழியெலாம் மழை. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைமாவது கிரிவலத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணால் போயிட்டு வரலாம். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. இல்லை ஸ்பெஷலாக போகணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு போங்க. இது வந்து நான் பௌர்ணமி அன்னைக்கு தான் போயிருந்தேன். கோயிலேருந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி கோயிலே முடிச்சாச்சு. நிறைய பேர் வந்துட்டு பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி மலையை பார்த்தோன்னே கிரிவலத்தை முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஏறிட்டாங்க. ஆனால் நாங்கள் கோயிலேருந்து ஆரம்பித்து திருப்பி கோயில் வர முடித்தோம். கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எல்லோரும் சூடம் ஏற்றுனாங்க. இது எனக்கு ஃபஸ்ட்டு கிரிவலன்றதுனால தெரியல. நானும் கூட்டத்துக்குள்ளே போயிட்டேன். சூடத்தை எல்லாருமே கட் பண்ணி தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு இருந்தாங்க. நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு நான் பின்னாடி வந்து நின்றுட்டேன். அந்த இடம் மட்டும்தான் ரஷ்ஷாக இருந்தது. மற்ற இடமும் கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் எல்லாரும் நிதானமாக ஓம் நமச்சிவாய சொல்லி நடந்துட்டு போனாங்க. என்னை பொறுத்தவரை ரொம்ப ரிலாக்ஸாக சாமி கும்பிடணும். கூட்டத்தில் போய் இடிச்சிட்டு ஊன்னு கத்திட்டு வழியோட சாமி கும்பிட போகக்கூடாது. நிதானமாக ஓம் நமச்சிவாயம் சொல்லிட்டு சாமி கும்பிட போகணும். அடுத்த கிரிவலத்துக்கும் போவேன். அண்ணாமலையாரை நினச்சி கும்பிட்டுட்டு கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். நல்லபடியாக முடிப்பேன். சூடம் ஏற்றுனா தான் அண்ணாமலையார் என்னை பார்ப்பாங்கன்னு இல்லை. பௌர்ணமி ஆரம்பித்ததுக்கப்புறம் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரியே பஸ்ஸும் லேட்டாக போச்சு. 1:46 பௌர்ணமி ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் 1:55 கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணோம். 5:55 கிரிவலத்தை முடிச்சிட்டோம். நிறைய இடத்துல அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வழியில் நிறைய சங்கு கடை, ருத்ராட்சம், புக்கு கடை எல்லாமே இருந்தது. நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். தேவாரம் திருவாசகம் புக்கும் வாங்கிட்டோம். அடுத்த பௌர்ணமிக்கு கண்டிப்பாக போவேன். பௌர்ணமிக்கு முன்னாடியே நான் உங்களுக்குலாம் சொல்கிறேன். நீங்களும் வாங்க. தேங்க்யூ.